மக்களே 752 பேர்லாம் போன விசில் பார்த்தா பார்டலுமியோ குரூ வந்து நம்ம லூஃபி குரூவை தூக்கிட்டு ஜோவை நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா போனவனுக்கு அப்படி ஸ்டக் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஜோங்கிறது ஐலாண்டு தனி ஐலாண்டு எல்லாம் கிடையாது, ஒரு யானைக்கு மேல இருக்கிறது அந்த ஐலாண்டு. அதை பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகுறானுங்க. அந்த யானை அப்படி நடந்து போக போக அந்த ஐலாண்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். லாக் போஸ்ட்ல அந்த ஐலாண்டை லாக் பண்ணவே முடியாது. அப்படி ஷாக்கிங்லேயே பாக்குறானுங்க. இது ரொம்ப பெருசா இருக்குடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. அப்படி ஒரு யானையை பார்த்தது இல்ல. கப்பல்லாம் ஒரு புள்ளி மாதிரி தெரியுது. வேற லெவலா அப்படி மூவ் ஆகி அந்த யானை பக்கத்திலே போறானுங்க. அப்படி ஷாக்கிங்லேயே பாக்குறானுங்க. ஆனா லூஃபிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பு வருது. என்னன்னு பார்த்தா சன்னி கப்பல் அங்கதான் இருக்கு. டேய் நம்ம சன்னி கப்பல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. பார்டலுமியோ ஷாக் ஆகுறான். டேய் இந்த கப்பல் தான் நான் பார்க்க நினைச்சவன், ஒரு வழியா பார்த்துட்டேன், 1000 சன்னியை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. உடனே பாக்குறாங்க, டேய் நம்ம கப்பல் இங்க வந்துட்டுடா. அப்பனா ஜோவாவுக்குள்ள நம்ம ஆளுங்க ரீச் ஆயிட்டானுன்னு சொல்லிட்டு ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பனா நம்ம ஆளுங்க நல்லா சேஃபா அங்க இருந்து மூவ் ஆயிட்டு வந்துட்டானுங்க. நாமி சோப்பர் புருக்கு நோ எல்லாம்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அவனுங்களை ஆளே காணும். என்னடா ரெஸ்பான்ஸே இல்லன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு பாஞ்சு பறந்து வரானுங்க. பார்த்தா நம்ம முகிவரா குரூவே ஆளை காணும். சுத்தி சுத்தி பாக்குறான் லூஃபி. டே இந்த எலிபென்ட் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குடா, அதோட காலு நகர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அது கால் நகண்ட அடுத்த செகண்ட் இவனுக்கு கப்பலும் அப்படி மூவ் ஆகுது. இப்படி முழிக்கிறானுங்க, என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த யானைக்கு கண்ணு இருக்க மாதிரியே ஒண்ணுமே தெரியல. அது அப்படி ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் லூஃபி என்னன்னா என்ஜாய் பண்றான். பார்த்தா அந்த யானை பாக்கே பிரம்மாண்டமா இருக்கு. கடலுக்குள்ளே அசால்ட்டா நடந்து போய்கிட்டு இருக்குது. பார்த்தா சன்னி கப்பல் ஜெட் வேகத்துல போகுது. டேய் சன்னி கப்பல் வேகத்துக்கு நம்ம போகணும்டா வாங்கடான்னு சொல்லிட்டு வேரியபிலிட்டி ஸ்டேர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படியை போட்டு விடுதான். 2 கப்பலை இணைக்க பார்க்கான். அது கூட வேகமா இழுத்துட்டு போறான் பார்டலுமியோ. பார்த்தா அந்த யானை நடந்து போய்கிட்டே இருக்கு. சடனா ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா யானை நின்னு நடந்து போகுது. என்னடா நடக்கு, ஒருவேளை அந்த யானை நின்றுச்சா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. சார் கூடிய சீக்கிரத்துல அது மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் சார், அதெல்லாம் தயாராகும்னு சொல்லிக்கிட்டு நேரத்துல எல்லா சென்பாய்ஸ் நீங்க எல்லாம் தயாராகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறதுல பார்த்தா எல்லாருமே ஆல்ரெடி கிராஸ் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. படியில ஏறி இங்க இருந்து அங்க போயிட்டானுங்க. என்னன்னு பார்த்தா கிராஸ் ஆகி வந்துட்டானுங்க. இங்க யாரையும் காணமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நேரத்துல ஆமாடான்னு சொல்றான் லூஃபி. எல்லாருமே மேல ஏறி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆளை காணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ட்ரஃபலகர்லா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஆளுகளை சீக்கிரம் நம்ம கேப்சர் பண்ணிடலாம், நம்ம சீக்கிரம் போய் பாத்துடலாம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஜெனரல் கமாண்டர் மங்கி டி டிராகனை தான் காட்டுறானுங்க. அதான் நம்ம லூஃபியோட அப்பா. இந்த டோங்கியோட டொஃபலங்கியும் கதையை முடிச்ச உடனே இந்த உலகமே பெரிய நடுநடுங்க ஆரம்பிச்சுட்டாரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. வெப்பன் டிராபிக் நடந்துச்சு, அது ஏகப்பட்ட இடத்துல ஸ்டாப் ஆயிருச்சு. சிச்சுவேஷனே மொத்தமா மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இது நல்ல நியூஸ் தான். ஆனா வந்து நேவி ஒன்னும் சும்மா இருக்காது, அடுத்த மூவ் ஸ்டார்ட் பண்ணிருப்பானுங்க. வேர்ல்டு கவர்மெண்ட் சைபர் போல களத்துல இறக்கி இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிராகன்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு கோவாலா வந்துகிட்டு இருக்கா. ட்ரெஸ்ரோசால வந்து நாங்க ஒரு ஸ்பெஷல் வெப்பனை கண்டுபிடிச்சோம், அது ஒரு ஸ்பெஷல் மெட்டல் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது ஒரு ஓர்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கா. ட்ரங்கன் அயன் ஓர். இத பாருங்க, இது சில இடத்துல மட்டும் தான் மைனிங் பண்ணிருக்காங்க, மிச்சம் எல்லா இடத்துலயும் பண்ணல. இது ஒரு ரேரான மெட்டீரியல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது ஒரு நல்ல நியூஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நம்ம ஆளுங்க நிறைய பேர் ட்ரெஸ் ரோஸ்ல மிஸ் ஆனவங்க எல்லாம் நீங்க வந்து திரும்பி கூட்டு வந்திருக்க, இது உண்மையிலே வேற லெவல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் சபவும் லூஃபி இல்லனா என்னால இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாதுன்னு சொல்றா கோவாலா. அப்படியா சரி ரோபின் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டிராகன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ வந்து சபோடி ஆர்காலஜில வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ஆனா அது பொய்யான விஷயம் சொல்லிட்டு நான் நம்பினேன், அப்படிதானு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ற கோவாலா. அவளை பத்தி கேக்குறீங்க, லூஃபியை பத்தி நீங்க கேட்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா கோவாலா. அதுவா அதை பத்தி நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இனிமேல் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்னு இல்லைன்னு சொல்ற டிராகன் லூஃபியை பத்தி எதுவுமே கேட்கவே மாட்டேக்காரு. சபோக்கும் வந்து உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கோவாலா. அதுக்கப்புறம் சபோ காட்டுறாங்க. பார்த்தா அவனை நெருப்பு வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், சீக்கிரம் வந்து எல்லா ரெவல்யூஷனரி லீடரையும் இங்க வந்து அசம்பிள் பண்ணணும், நம்ம யாருன்னு காட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பெரிய ஆளுகள்லாம் இங்க வர வைக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமான்னு சொல்றாங்க. பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட லீடர் இருக்கதான் செய்யறாங்க ரெவல்யூஷனரி ஆர்மி டீம்ல. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி பிளாக் பியர்டு கூட்டத்தை தான் காட்டுறானுங்க. அவனுக்கு ஒரு புது கப்பலை தயார் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா பர்ஜஸ் வந்து பிளாக் பீட் ஆளு கால் பண்றான். அவன் பேரு லெஃப்ட். டேய் பர்ஜஸ் நீயாடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் டேய் உங்களை ட்ரெஸ் ஹவுஸ்ல பிக்கப் பண்ணலான்னு வந்தோம், ஆனா உன்னை ஆளக்கானு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னை மன்னிச்சிருங்க, நீங்க வரத நேரத்துல உங்களை என்னால கான்டாக்ட் பண்ண முடியல, நான் அன்கான்சியஸ்னஸ்ல இருந்தேன்னு சொல்றான். அவன் இவன் உயிரோட தான் இருக்குவான்னு சொல்லிட்டு ஷிரு பேசிக்கிட்டு இருக்கான். டேய் சரிடா இப்ப நீ எங்க தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடம் ஃபுல்லாவே நல்லா ஸ்னோவாவும் ஒயிட்டாவும் இருக்கு, நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கேன், ஒரு ஷிப்புக்கு கீழே இருக்குன்னு சொல்றான். அவன் அங்க ஒளிஞ்சு வந்திருக்கேன், இங்க ஏகப்பட்ட வெப்பன் இருக்கு, இங்க நம்மளுக்கு நிறைய வெப்பன் கிடைக்க இதுவும் இருக்கு, இதை நம்ம பிளாக் பியர்ட் தலைவன்ட்ட சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க ஒளிஞ்சுதான் இருக்கேன், சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட வெப்பன் கிடைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது மாதிரி டாக்யூ இங்க கூட்டு வாங்கடா, நான் ரொம்ப அடிபட்டு கிடக்குறேன், அவனால மட்டும் தான் இப்போதைக்கு என்னை காப்பாத்த முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேடா இப்ப நீ எங்க தான் இருக்க, நாங்க எங்க தான் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஐலாண்டு பேர்லாம் தெரியலடா, என்னோட வீவர் கார்டை ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி டிராகனும் சபோ இங்க தாண்டா இருக்கானுங்கன்னு சொல்றான். பார்த்தா ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கானுங்க. டேய் இவனோட ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ்
இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான். பார்த்தா டிராகன் இருக்க இடத்தையே கண்டுபிடிச்சு வந்துட்டானுங்க. இப்ப இது உலகத்துக்கு தெரிஞ்சுனா பெரிய சம்பவம் வேற ஆயிரும். இதுல ஒரு பக்கம் யார கட்டுறாங்கன்னா ஒயிட் பீரோட பையனை தான் காட்டுறாங்க, எட்வர்ட. எல்லாரும் ஒரே பேச்ச தாண்டா பேசுறானுங்க. நான் கேட்டதுக்கு இவனுக்கு பதிலே சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஒயிட் பீரோட பையன்டா நான் சொன்னா இவனு கேட்க மாட்டீங்களா? எட்வர்டு வீவில் இப்ப இவனை வந்து வார்லாடா வேற ஆக்கியிருக்கானுங்க. ஒயிட் பீரோட பையன் சொல்லிட்டு அவனே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு முன்னாடியோட பவுண்டி வந்து 480 மில்லியன் பெரிய பவுண்டியா இருந்திருக்கு. பீரோட உண்மையிலே பயாலஜிக்கல் பையன் அது நீ மட்டும் தான், வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஒயிட் பீரோடுக்கும் இவனுக்கு ஒரு சம்பந்தமும் இல்ல, அந்த மீசையை தவிர. பீரோட லவ்வரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மிஸ் பக்கின்னு வீவிலோட அம்மா தான் ஆவா. சடனா அவன் நடந்து வந்து அவனை போட்டு அடின்னு அடிக்கிறா. இந்த போட்டோ பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ என்னைய பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். அவன் டேய் இதாண்டா ஒயிட் பீரோடுன்னு சொல்றா பாட்டி. ஆமாடா, நீ அவன மாதிரி தான்டா இருக்க. நீ அவரோட பையன் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீ அவரோட பையன் தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா அம்மா அப்படியான்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஷாக்கிங்ல கிடக்கிட்டு இருக்கான். அத உண்மையான பையனா என்னன்னே உண்மையிலே தெரியவே இல்ல. அவன் பாட்டுக்கு ஒயிட் பீரோட பையன் சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். ஒயிட் பீரோட பைரட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கும், நம்ம திரும்பி ஒரு ஆர்மியை உருவாக்குதோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. உண்மையான பையனா நீ தான்டா, அவரோட இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும், இனிமேல் நீ தான் கேப்டனா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒயிட் பீரோட கூட்டத்தையும் வந்து திரும்பி ஒண்ணு சேர்க்கணும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் உண்மையான ரிவெஞ்சுக்கு இறங்கணும், பிளாக் பீரியட் எங்க அப்பாவை கொன்னா அவனை கொன்னே தீரும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவனை மன்னிக்க போறதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ரிவெஞ்ச் எடுக்க போறியா? ரிவெஞ்ச் எடுத்து உனக்கு என்னடா கிடைக்க போகுது? ஒரு பெரி கூட ஒண்ணும் ஆகாதுடா. நம்மளுக்கு தேவை காசு தான், அதுக்கு மட்டும் தான் நம்ம போராடி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பேசிக்கிட்டு இதுல பேப்பரை பாக்குறா. பார்த்தா டொஃபலமிங்குமே சாஞ்சிட்டான். என்னம்மா போட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே டொஃபலமிங் இதை தோக்கடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. கார்போட பேரன் திரும்பியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த மார்க்கோ மத்தவங்களும் சேர்ந்து பேரமௌண்ட் வாரில் வந்து இந்த பையனை காப்பாத்திருக்க வேற செஞ்சிருக்காங்க. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்படி நடந்து போக இன்னொரு பக்கம் கட் பண்ணி யாரை காட்டுறாங்கன்னா பக்கி டவுன் சொல்லிட்டு ஒரு டவுன் தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம பக்கியோட ஏரியா தான் அது. பார்த்தா அங்க பக்கியோட ஆளுங்க இருக்கான்னு நினைக்கிறேன். அவனை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் காட்டுறாங்க. பாக்கி வேற லெவலா இருக்கான். டைரக்டர் பக்கி அப்படின்னு சொல்றானுங்க. பார்த்தா அவனுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. டொஃபலமிங் இதை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் யாருக்குமே வெப்பன் கிடைக்கவே இல்லை. அதனால எல்லாருமே நம்மளுக்கு கால் பண்றாங்க. எல்லா மார்க்கெட்லயும் நம்ம புகுந்து நம்ம வெப்பனை எடுக்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பக்கிய நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே எல்லாம் அவனுக்கு கேக்குதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது தெளிவா கலங்கடா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி எல்லாம் அவனுக்கு களத்துல இறங்கி எல்லாத்தையும் திரும்பி கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பக்கி ஜீனியஸ் ஜெஸ்டர்னு போட்டு அவனுக்கு வார்லாடுன்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் வர கொடுத்து வச்சிருக்கானுங்க. பார்த்தா வார்லாடு பக்கியா மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு இப்ப வார்லாடு பொசிஷன் கொடுத்தானு தெரியல. பக்கின்னு சொல்லிட்டு எல்லாம் அவனுக்கு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு பக்கம் சார் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எஸ் கிளாஸ் மெர்சினரி, அதான் எஸ் கிளாஸ் கூலி படக்காரன் வந்து கால் பண்ணா, அதான் ஹஜுருதீன், அதை உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். அவன் இதை விட்டு விலகிட்டானான்னு சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் போனா போயிட்டு போறான்டா. மிச்சம் 4 பேர் நம்மள்ட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பாக்கி சார் அந்த 5 பேருமே இதை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசுறீங்க? நம்மளுக்கு தான்டா வேலை பார்க்கறேன்னு சொன்னா அவன் ஏன்டா தனியா போறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான்டா விஷயம் சொல்லுடான்னு சொல்லிட்டு பக்கி ஒரு பக்கம் கத்துறான். என்னன்னு பார்த்தா அவன் இப்ப லூஃபி கூட செஞ்சுட்டான். அந்த விஷயம் இன்னும் அவனுக்கு தெரியவே தெரியாது. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி நம்ம லூஃபி கப்பலை தான் காட்டுறானுங்க. டே நம்ம கப்பல் இருக்க சாப்பிட முடியும், முகிவரா கப்பலுக்கு மாத்துக்கடான்னு சொல்லிட்டு பாட்டிலுமியவோ கத்திக்கிட்டு இருக்கான். வாங்கடா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு முகிவரா சென்பையை விட்டு போக மனசே இல்ல. அவர் கூட அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினைச்சேன், இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அளவேற செய்தான். ஒரு பக்கம் அவரோட எபிலிட்டியை ஒவ்வொன்னு பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாத்தையும் பார்க்க முடியாத சூழ்நிலை வருதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வேற இருக்கான். ஆனா அவங்களோட ஆட்டோகிராஃப் வந்து வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் மத்தவங்களோட ஆட்டோகிராஃபை வாங்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா வருத்தப்பட்டுக்கிட்டே நேரத்துல இங்க என்னன்னு பார்த்தா காஞ்சிரோ தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த டிராயிங் வர வச்சு அவன் உயிரோட வர வைக்கிறது அவனோட டெவில் ஃப்ரூட். பார்க்கவே ஏதோ ஒரு பள்ளி மாதிரி இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது பாம்பான்னு சொல்லி கேக்குறாங்க. டே இது ரைசிங் டிராகன்டா, பாக்கே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் காஞ்சிரோ. ஒரு பக்கம் பார்த்தா அதை ஏதோ ஒரு டெக்னிக்கை போட்டு அதை வர வைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். டிராகனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அதுவும் உயிரோட வர ஆரம்பிக்குது. பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா அது கிட்டத்தட்ட டிராகன் மாதிரி தான் இருக்கு. ஆனா லைட்டா மோமோனோஸ்கி மாதிரி இருக்குது. பார்த்தா அது டிராகன் சொல்றதுக்கே சிரமப்பட ஆரம்பிக்குது. இது என்னடா கிரியேச்சர்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. இது பார்க்க அழகா இருக்குன்னு சொல்றாங்க. டிராகன் பறந்து போன்னு சொல்லிட்டு காஞ்சிரோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு அதுவே டிராகன் சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. இது பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. இது பறக்க மாட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அது பறக்க முடியுமானே தெரியல. அதுக்கு ரெக்கையும் காணும் ஒன்னையும் காணும். சடனா பள்ளி மாதிரி செவத்துல ஏறி நின்னுக்கிட்டு இருக்கு. இது மேல ஏறணும்னா அது அப்படி நம்மள மேல கூட்டு போன்னு சொல்றானுங்க. சடனா எல்லாரும் அதுக்கு மேல ஏறுதானுங்க. டிராகன் நீ வேற ரோல் பண்ற, அப்படி மேல கூட்டு போன்னு சொல்றானுங்க. அதுவும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல கூட்டு போய்கிட்டே இருக்கு. லூஃபி சென்பாய் உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டலுமே அழுதுகிட்டு இருக்கான். நீங்க ஒரு சிறந்த பைரட்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். டேய் உங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன்டா. லோமியோ டாடா பாய் பாய், நீ எங்களை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றானுங்க. லோமியோவா? என்னை ஒரு வழியா எங்க பாஸ் பேர சொல்லிட்டாருடா, இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு பாட்டலுமே சந்தோஷத்துல அழுவுறான். லூஃபி குருவோ என்னன்னு பார்த்தா அந்த யானை மேல ஏறி போய்கிட்டே இருக்கானுங்க. லூஃபி சென்பாய் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனுங்களும் அந்த யானை மேல ஏறி ஜோவாவை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அதோட முடியாத எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கமெண்ட். See you bye.